ஹாய் ப்ரிப்ரேட் பண்ண சாரியை எப்படி பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ சாரியை ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம சென்டரில் மிடில் வந்து பின் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதை வந்து இந்த மாதிரி சென்டராக வந்து பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் சாரியை வந்து சுற்றி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணும்போது அந்த மிடில் இருக்க அந்த பார்ட் வந்துட்டு பர்ஃபெக்டாக சென்டரில் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி டக்கின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சென்டரில் பண்ண அந்த ப்ளீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மிடில்ல வந்து சம்டைம் வராது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த டக்கின் பண்ணுறது வந்து நல்லா நீட்டாக இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து டக் பண்ணி விட்டுக்கோங்க சாரிய. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பல்லுவை எடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து போட்டு விடலாம். ஸோ நிறைய பேர் வந்து சாரீ ட்ரை பண்ணும்போது சைடில் வந்து அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு என்ன டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சாரியை வந்துட்டு நம்ம அந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து போடும்போது நம்ம வந்து பின் பண்ணியிருப்போம். அந்த ஷோல்டர் கிட்டே பின் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த பின்னை வந்து கொஞ்சம் பேக்கில் எடுத்து நம்ம பின் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து விரிஞ்சு வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து உங்களுக்கு சைடு வந்து அடிக்காது. ஸோ பின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சாரியை வந்து எடுத்துகிட்டு வெளியே ஸோ நம்ம அந்த பின்னை வந்து எதுவுமே ரிமூவ் பண்ணலை. நம்ம அப்படியே தான் வந்து வச்சு பின் வந்து பண்ணுறோம். அண்ட் வந்து சைடில் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ப்ளவுஸ் போட்டிருக்கும்போது நம்ம ப்ளவுஸோடு சேர்த்து வந்து பின் பண்ணிக்கலாம். இந்த டாப் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து லூஸாக இருக்குது. ஸோ பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சாரீ ட்ரை பண்ணும்போது அந்த சைடில் வந்துட்டு ஒன் சைடாக போகும் சில பேருக்கு. ஸோ அந்த மாதிரி போகாது. ஸோ இந்த டிப்ஸும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ சைட் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம பேக்கில் இருக்க அந்த சாரீலாம் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு சைட் ப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை கொண்டு வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு சென்டரில் வச்சுட்டு பின் பண்ணுறோம். ஸோ இந்த பார்டர் வந்துட்டு சம்டைம் வந்து மடங்கிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த பார்டர் கிட்டேயும் வந்து இன்னொரு பின்னும் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான். இந்த சைட் ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு அழகாக தெரியும். நீங்கள் அவங்கள வந்து பிடிச்சிக்க சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அழகாக வந்து ப்ளீட்ஸ் வந்து வந்துடும். ஸோ ப்ளீட்ஸை இந்த மாதிரி எடுத்து அழகாக வந்து பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த சென்டர் ப்ளீட்ஸை வந்து டக்கின் பண்ணிடலாம். ஸோ உள்ளே டக்கின் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இன்ஸ்கர்ட்டோடு சேர்த்து நம்ம பின் பண்ணிட்டோம் அப்படின்னா சாரீ வந்துட்டு உங்களுக்கு வந்து கண்டு லூஸ் ஆகாது. அதே மாதிரி நம்ம ஷோல்டரில் பின் பண்ணும்போதும் ஸோ ரொம்ப அந்த நெக்கு ஒட்டி நம்ம கொண்டு வராமல் அந்த ப்ளவுஸ் தெரியுது அவங்களுக்கு கொஞ்சம் விட்டு நம்ம சைடில் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து வச்சு பின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்கில் இந்த மாதிரி வந்துட்டு ப்ளவுஸ் கிட்ட வந்து பின் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பல்லு வந்துட்டு அவங்க ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே வந்து நிற்கும். ஸோ பேக்கில் வந்துட்டு நம்ம சாரீ லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து சாரீ வந்து டைட்டாக ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக இங்கே நெக்கு கிட்டே வந்து அது லூஸாக இருக்குன்னா நம்ம அதை இழுத்து வச்சுட்டு உள்ளே வந்து இங்கே ஒரு வந்து பின் வந்து பண்ணிக்கலாம்.
ஸோ அவ்வளவுதாங்க. ஸோ மெயினாக வந்துட்டு சாரீ வந்துட்டு சைடில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அயனிங் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அது வந்து நல்லாவே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு நம்ம அயர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே வந்துட்டு உங்களுக்கு 80% வந்து சைடு வந்து அடிக்காது. ஸோ அப்படியும் அடிக்குது அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அழகாக வந்து கவர் பண்ணிக்கலாம். எவ்வளவுதாங்க. சாரீ ப்ளீட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபியூ மினிட்ஸில் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான சாரீ ட்ரேப் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக கேளுங்க. நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க் யூ.